அனைவருக்கும் வணக்கம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை கேட்டு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணையில் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களிலிருந்து இந்த இந்தியாவிற்குன்னு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணையம் ஒன்று இருக்குது. அது எந்த ஆணையம்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையமும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன, விவசாயத்தில் நமக்கு உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதங்க தான் இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 2019 நம்ம எல்லாருக்கும் விவசாய சின்னம் நமக்கு கிடைக்கி. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் அறிமுகமாகுது. தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்குறோம். அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலையுமே நம்ம மக்கள்கிட்ட இந்த சின்னத்தை போய் சேர்க்குறோம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நமக்கு இந்த சின்னத்தை முடக்குது இந்திய தேர்தல் ஆணையம். அது முடக்கிறதுக்கு யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி, கர்நாடகாவுடைய ஒரு கட்சி. அந்த கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா 2022 தான் கட்சியே தொடங்குறான். 2022 கட்சி தொடங்கப்படுது. அதே கட்சி ஒரு தேர்தல் சந்திக்கு. அதற்கு பிறகு 2வது தேர்தல் தான் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு வேறு சின்னத்தை கொடுக்கு. என்ன சின்னத்தை கொடுக்கு? நம்மளுடைய சின்னத்தை கொடுக்கு, விவசாய சின்னத்தை. 11 மாநிலத்தில் அந்த கட்சி போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னத்தை விவசாய சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதற்காண்டி வழக்கு தொடுத்தா தேர்தல் ஆணையம் சொல்லுது நல்ல ஒரு பதில். இந்த மாதிரி பதில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்கவே முடியாது. தேர்தல் ஆணையங்கிறது இதுக்கு ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு அதிகாரி, வான் உயரப்படுத்த அதிகாரிகள். இவங்களுக்கு பேர் எப்படின்னா வான் உயரம் எல்லைப்படுத்தவர்கள். இவங்க அந்த அளவுக்கு இவங்க அதிகாரம் இருக்கக்கூடியவங்க இவங்க யாருமே கட்டுப்படுத்தவே முடியாது இந்திய தேர்தல் ஆணையத்தை. அப்படிப்பட்ட ஒரு அதிகார உச்சவரம் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி வாதமைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதமைக்கு கடந்த 2021 24 வரைக்கும் நாங்கள் போட்டிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 6% மேற்பட்ட வாழ்க்கை நாங்கள் வச்சுருக்கோம். கடந்த முறை தேர்தல் நீங்கள் எங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வாதத்தை வச்சா இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது, நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க 100க்கும் மேற்பட்ட கட்சிக்கு இதே மாதிரி வாதம் வைப்பாங்க, எல்லாருக்கும் நாங்கள் அப்படி கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. இது நமக்கு புரிய மாட்டேங்கி. இப்போ என்னுடைய குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தை திருடி போயிட்டான். திருட்டுக்கார பையன் ஒரு கப்பு திருடி போயிட்டான். திருட்டு பையன் திருடி போயிட்டு என் குழந்தை திருடிட்டேன், என் குழந்தைய கூடன்னு கேட்கும்போது அந்த திருட்டு பையனை திரும்ப சொல்கிறான், நீ கேட்டினா நீ 100 பேரும் கேட்பாங்க, நீ கேட்காத போப்பா அப்படிமா அப்படி சொல்கிறான். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா 100 கட்சி இந்தியா முழுக்க இருக்குது, 100 கட்சியும் கேட்குங்க. அது எப்படி இங்கே கொடுக்க முடியும்? இந்திய தேர்தல் ஆணையத்துடைய பதிவு. இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பிஜேபி கட்சிக்காரன், இந்த திமுக கட்சிக்காரன், இந்த சங்கி கூட்டங்க முழுக்க பேசுகிறதும் இந்திய தேர்தல் ஆணையம் பேசுகிறதும் ஒன்று போல் மெரிச்சாங்க. நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு வாதம் வைக்கிறாங்க. இந்திய தேர்தல் வாதம் வைக்கி நீங்கள் அப்படி உங்களுக்கு வேறு சின்னம் வேணும்னா நீங்கள் வெற்றி பெற்று வாங்க, நீங்கள் கேட்க சின்னத்தை நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் நீங்கள் என்ன சின்னத்தை கேட்க நாங்கள் அப்படியே உங்களுக்கு திரும்ப நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் வாதம் வைக்கி. அதாவது சின்னங்கிறது குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தான் கொடுக்க போகிறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. அது அப்படி தான் இருக்குது. அதுதான் விதிமுறை கூட நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு கட்சி நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நீங்கள் தேர்தல் நில்லுங்க தேர்தல் நீங்கள் தேர்தல் நில்லுங்க, நீங்கள் வெற்றி பெறுங்க, எம்எல்ஏ வாங்குங்க, அதற்கு பிறகு நீங்கள் கேட்க நாங்கள் கொடுக்குறோங்க சொல்லி கடுமையான வாதம். ஒரு பிஜேபி கட்சிக்காரன் பேசுகிற மாணிக்க, ஒரு திமுக சங்கிக்காரன் பேசுகிற மாணிக்க உட்காந்து தேர்தல் ஆணையம் நம்ம சின்னத்தை முடக்கிறதுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. அதிலே ஒரு தீர்ப்பு, அதிலே ஒரு விமர்சனம் வருது. விவசாய சின்னம் உங்களுக்கு ராசி இல்லையோ நீதிபதியுடைய கருத்து. இந்த கருத்தை எப்படி பார்க்கன்னு தெரில. நீதிமன்றத்தை தீர்ப்பு சொல்லுவாங்க. இது மாதிரி தீர்ப்பு எப்படின்னு சொல்லுவாங்க, கைரேகையை பார்த்து, கைராசி பார்த்து, முகராசியை பார்த்து, கில்ஜோசியை பார்த்து, ராசி இருக்கா ராசி இல்லையான்னு பார்க்குறது புதுசாக வியப்பாக இருக்குது. நமக்கு ராசிலாம் பார்த்துருக்கேன் நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நீதிமன்றத்தில் ராசி பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறது, அப்புறம் கீழ்ஜோசியம் பார்க்குறது, கைரேகை பார்க்குறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது நீதிமன்றத்தில் அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது. நம்மளுடைய சின்னத்தை எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறத எப்படிலாம் தடுக்க முடியுமோ சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்திய தேர்தல் ஆணையம். இவங்களுக்கிட்ட பேரக்கூடாத சின்னம் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான வேலையை கணக்கச்சிதம் பண்ணுறாங்க. இவங்க டிசம்பர் 17 சின்னத்தை கேட்டாங்க. யார்? அந்த பிஏபின்னு ஒரு கட்சி இருக்குது தெரியுமா, ஒரு எலக்ட்ரிஃபைடு கட்சி. அந்த கட்சியை கேட்டாங்க. இவங்க பிப்ரவரி மாதம் தான் கேட்குறாங்க. முதலியவர்களுக்கே முன்னுரிமை. இந்திய தேர்தல் என்ற பதில் முதலியவர்களுக்கு முன்னுரிமை.
எப்படிங்க இது புரியலைங்க நமக்கு வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி ஒரு தேர்தலில் போட்டியிடுது, அவன் புது சின்னத்தை வாங்குறாங்க. 2022 தான் கட்சியே தொடங்கப்படுது அந்த பிஏபிங்கிற கட்சி. அந்த கட்சி 2023 டிசம்பர்லேயே பதிஞ்சிட்டாங்க. அதில் அவனுக்கு நாங்கள் முதலே கொடுப்போனாங்கன்னா, அப்போ எதுக்கு நாங்கள் தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கோம்? எதுக்கு அந்த சின்னத்தை நீங்கள் கொடுத்தீங்க? நீங்கள் அப்போ சின்னத்தை கொடுக்குற முன்கூட்டி எப்போ சின்னத்தை ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான்ப்பா, டிசம்பர் மாதமே கேட்குறான்ப்பா, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு ஒரு விதிமுறையே கிடையாதுப்பா. தேர்தல் எனக்கு எதுவுமே செய்ய முடியாதா? கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? தேர்தல் கேட்கக்கூடாதா? அவன் சின்னத்தை ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் எப்படின்னு பாருங்களேன். அது அவன் நம்ம மாநிலத்தை போட்டிடுவான். அவன் வந்து ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்குது, ரைட்டு. தேர்தல் ஆணையத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே. தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம செயல்பட்டு இருக்கோம். விதிமுறை தாண்டி அது நடந்துருச்சா? தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு தான் செயல்படு எல்லா செயலும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதாக ஒன்று மாற்றி பண்ணிட்டோமா நம்ம? இல்லை இருக்கக்கூடிய நிதியை அதிகமாக செலவு பண்ணிட்டோம், ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் செலவு பண்ணோம், இவங்க 12 லட்சம் செலவு பண்ணிட்டாங்களா? தேர்தல் விதிமுறை நடந்திருக்கா? ஓட்டு காசு கொடுத்துருக்காங்களா? இதான் நடந்திருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் பண்ணியிருக்கா? விதிமுறைக்கு அப்பாற்பட்டு நடந்துச்சா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் முடக்கிறது பார்க்குறேன். பயம், அச்சம், தொடர்ச்சியாக என்னென்ன சிக்கல் கொடுக்க முடியுமோ அத்தனை சிக்கலையும் இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கு, இந்திய ஒன்றியம் கொடுக்கு, இந்த தமிழ்நாடு அரசு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அயோக்கியம் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவனை திட்டக்கூடாது. அவன் சின்னத்தை வாங்கிட்டான், பிஏபின்னு கட்சிக்காரன். அவன் தமிழ்நாட்டிலே போட்டியிட்டாலுமே போட்டியிடுவதற்கு இங்கே திமுக கட்சி வேலை செய்யும். நீ 40 தோல் நீ நில்லு, இந்த விவசாய சின்னத்தில் பிஜேபி வேலை ஆளாக இருக்குவான். நீ 40 தோல் நீ நில்லு, நான் நீ வேட்பாளர் மட்டும் போடு, சும்மா ஒருத்தனை போடு, நான் உனக்கு வந்து ரூபா கொடுத்துருந்தேன், நீ செலவு கூட எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே திமுக ஏன் அதிமுக ஒன்று தான், கலசடை ஒன்று தானே, ஒரே குட்டில் ஒன்று மட்டிங்க தானே. அந்த அதிமுக, அந்த சங்கி பிஜேபி, சங்கி திமுக, சங்கி அதிமுக ஒட்டுமொத்த பேர் ரெடியாக நிற்காங்க. நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்டே பேரக்கூட என் விவசாய சின்னத்தை தெரு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து அதில் அச்சம், இந்த பயம்தான் நமக்கு பிடிச்சிருக்கு. சொல்ல போனால் எல்லா தேர்தலையும் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்னா ஒரு தேர்தலுக்கு பிரச்சனை வரும். எல்லா தேர்தலையும் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான். பல தடைகளை பார்த்தோம் நம்ம வந்து, ஒரு தடைகளை கிடையாது, பல தடைகளை பார்த்தோம். இதுன்னு சொல்ல போனால் நமக்கு ஒரு சந்தோஷம். சொல்ல போனால் உண்மையாக சொன்ன மகிழ்ச்சி நமக்கு வந்து. இப்போ கட்சிக்காண்டி நிறைய பேர் காலத்தை வேலை பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு சமீப காலத்தை வர முடியாத சூழ்நிலை இருக்கும், குடும்ப சூழ்நிலை மாறி இருப்பாங்க. அவங்களால அந்த சூழ்நிலைக்கு ஏற்று ஈடு கொடுத்து போக முடியாமல் இருக்கும். ஒரு சோறில் பின்னடிச்சு நிற்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு உத்தியோகம், நம்மளாம் உழைச்சிருக்கோம், நம்ம வேலை பார்த்துருக்கோம், நம்ம சின்னத்தை முடக்கிட்டாங்க, இன்னும் மக்கள்கிட்ட எப்படி சேர்க்க முடியும்னு சொல்லி இன்னும் வீரியமாக களத்தில் இருக்காங்க. இது சத்தியமாக நடக்க போகுது. இப்போ சும்மா இருந்து நம்மளுடைய பழைய ஆட்களாக இருப்பாங்க தெரியுமா, களத்தில் வந்திருப்பாங்க. இப்போ வேலைப்பள்ளில் கொஞ்சம் ஒதுக்கி நிற்பாங்க. அவங்க வீரியமாக களத்தில் நிற்க போகிறாங்க. ஏன்னா இந்த கட்சி இது கட்சி கிடையாது, இயற்கை பிரசவித்தது. இது வந்து நான் முழுமையாக என்றைக்குமே நம்புவேன். நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட கட்சி கிடையாது, இயற்கை கொடுத்த ஒரு கொடை. அப்போ இதை மக்கள்கிட்ட வீரியமாக இந்த தேர்தலே கொண்டு போகும். இந்த சின்னத்தை முடக்கிட்டால் வந்து அப்படியே அவங்க சோர்ந்துருவாங்க, அவங்க வந்து பயந்துருவாங்க, அப்படி நம்ம சொல்கிறத கேட்டுருவாங்க. இது இந்த எண்ணம் யாருக்குமே கிடையாது. சொல்ல போனால் யாருக்குமே கிடையாது. இவர் நினைப்பா அவர் நினைப்பா இந்த எண்ணம் யாருக்குமே கிடையாது. இதை விட கடுமையாக அத்தனை பேரையும் களத்தில் நிற்க வைக்க போகுது இந்த தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்று தான், நீங்கள் சின்னத்தை கொடுக்கறது முன்னக்கூட்டி 100% நடக்கக்கூடிய தேர்தல் வாக்கில் 100%த்தில் 60% வாக்கு போட்டு 40% பேர் வாக்கே போட மாட்டேங்கான். இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள் ஓட்டு போட வர மாட்டேங்கான். அவனுக்கு விழிப்புணர்வு கொடுத்து ஓட்டுடைய முக்கியத்துவம் என்ன கொடுத்து இந்த ஓட்டு ஏன் இருக்கிறாம்னா காசு வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட்டு நினச்சா கூட அயோக்கிய பையன் திமுக கட்சிக்காரன் ஜெயிக்கிட்டு போகிறான். அதுக்கே இப்போ சங்கி பிஜேபி மேலே வருது. அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம ஓட்டு போட்டு ஒன்றும் மாற போகிறது கிடையாது, அதுக்கு வீட்டை சும்மா ஃப்ரீ பேர் சொல்லிட்டு 2K கிட்ஸ் முழுக்க நடத்திட்டு இருக்கேன். காரணம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய மலிவான அரசியல் ஊழல். அதை தேர்தல் கட்டுப்படுத்தவோ துப்பு இல்லை. தேர்தல் சின்னத்துக்கு மட்டும் ஆளாக நீதிமன்றத்தில் போய் பதில், நீங்கள் வெற்றி பெற்றுவாங்க, உங்களுக்கு ராசி கிடையாது, உங்களுக்கு வந்து சின்னத்தில் உங்களுக்கு ராசி கிடையாது, உங்களுக்கு நீங்கள் வந்து முன்னக்கூட்டி நீங்கள் வரணும். முன்னக்கூட்டி அவர் கட்ட நீங்கள் ஒரு முதலியவருக்கே முன்னுரிமை. இந்த வாதத்தை பார்க்கும்போது நீங்கள் சின்னத்தை நீங்கள் போன முறை போட்டு நீங்கள் தான் கேட்பீங்களா, அந்த ரூல்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறோம்ல, என் குழந்தை காண போட்டால் திருட்டு போய்ட்டு தான் கேட்க முடியும், திருவண்ணம் கேட்க முடியும், நீ ஏன் கேட்குறேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்தை பார்க்கும்போது நமக்கு நகைப்புக்குள்ளாக இருக்குது. நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் மீண்டும் மக்கள்கிட்ட உங்கள் கண்ணு முன்னாடி வயிறு எரியும் தெரியுமா, இந்த எரியும் போது கண்ணுந்து புகை வரும் தெரியுமா, அதை கண்ணால் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேரை களத்தில் இறங்கி இன்னும் வேலை செய்ய போகிறாங்க. அதற்கு வழிவிட்ட
அதற்கு வித்திட்ட தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சின்னத்தால் எங்கள் எண்ணத்தை உடைக்கவே முடியாது. எங்களுடைய ஒரே நம்பிக்கை எங்கள் அண்ணன் சீமானுடைய உழைப்பு தான் எங்களுக்கு பெரிய சின்னம். அதை தாண்டி சின்னம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.